உக்ரைனோட அதிபரான என் தலைவர் ஜெலன்ஸ்கி அவர்கள் அமெரிக்காக்கே போய் கண்ணுல விரல் விட்டு ஆட்டிட்டு இப்ப ரிட்டர்ன் யூகேக்கு வந்து ஜம்முன்னு இறங்கியிருக்கிறாரு. வீடியோ பார்த்தீங்களா? பெரும் அளவுல பேசுபொருளா இருக்கு. இப்ப ஜெலன்ஸ்கி அங்க போயிட்டு இருக்கிறார். ஜெலன்ஸ்கி அவர்கள் இங்கே போயிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது போல. அது மட்டும் இல்லாம இவருக்கு வந்து லைஃப் த்ரெட் இருக்கு. ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்றாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் வந்து பெரும்பாலும் விட்டுற மாட்டாங்க. ஏன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் அப்படிங்கிறது வந்து உக்ரைன்ல பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு பெரிய பின்பம். இப்ப ஜெலன்ஸ்கி மட்டும் இல்லன்னு வச்சுக்கோங்களேன், என் தலைவர் மட்டும் உக்ரைன்ல மட்டும் இல்ல. அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்கங்களேன், அவ்வளோதான். நாடு நிர்மூலமா ஆன மாரி ஆயிரும். யாருக்கு எதுவும் கிடைக்காது. ரஷ்யா ஈஸியா லபக்குன்னு அப்படியே அல்வா மாரி எடுத்துட்டு போயிருவாங்க. அதனால இப்போதைக்கு அது பாசிபிலிட்டி இல்ல. வேற ஒரு நபர கொண்டு வரணும், ரீப்ளேஸ் பண்ணணும்னு நெனச்சாலும் கஷ்டம் தான். ஏன்னா, என்னோட தலைவர் ஜெலன்ஸ்கி அவர்கள கூட்டிட்டு போய் உலக நாடுகள் முன்னாடி கைதட்டுகள் வாங்கி கொடுத்தாங்களே! ஞாபகம் இருக்கிறதா? எந்த அளவுக்கு ஹீரோ அப்படிங்கிறது போல இருக்கு. இப்ப அதே போல ஹீரோவோட ஒரு பிம்பம் வந்து பார்த்தீங்கன்னா, பல உக்ரைனோட வீரர்கள், அதாவது ஃப்ரண்ட் லைன்ல சண்டை பிடிச்சுட்டு இருக்காங்கல்ல, வாங்க தலைவரே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது போல பெருமளவுல இருக்காங்க. இப்பவாவது ரஷ்யா வந்து நாமளே பேசிக்கலாம் வாப்பா அப்படிங்கிறவங்கள கூப்பிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு ஜியோ பாலிடிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. மேபி ஏன்னா ஹங்கேரியோட விக்டர் ஆர்பன் அவர்கள் இருக்காரு. சீஸ் ஃபயர் போட வேண்டிய நேரம் வந்துருச்சு. இரு தரப்புலயும் உட்கார்ந்து பேச வேண்டிய காலம் வந்துருச்சு அப்படின்னு கூட சொல்லியிருந்தாரு. இதுக்கப்புறம் இவங்களே அதாவது யாரும் போய் உக்ரைனுக்காக பேச முடியாது. ஏன்னா உக்ரைன் கிட்ட பவர் இல்ல. இருந்துச்சுன்னா கூட போய் பேசணும். ஸோ அதனால உக்ரைனே போய் பேசுறதுக்காக எல்லாம் கழட்டி விட்டுருக்காங்க ஒருத்தரா அப்படின்னு கூட சொன்னாங்க. அதாவது முதல்ல ஜெலன்ஸ்கி அவர்கள கூட்டு போய் எல்லாம் கைதட்டு வாங்கி குடுத்தாங்கல்ல. இப்ப செஞ்சு அனுப்புறோம். ஒரு ஒரு நாடா வந்து முதல்ல நான் செஞ்சர்றேன். அதுக்கப்புறம் நீங்களா செய்யுங்க அப்படிங்கிறது போல இது போல செஞ்சுட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிறது போல இருக்கு. அது எவ்வளவு ஈஸி பார்த்தீங்களா? இதாவது புல்லியிங் பண்றதுங்கிறது எவ்வளவு ஈஸி. அதே நம்மளுக்கு பிடிச்ச மாரி ஒரு நாட்டோட அதிபர் செய்யறாருன்னா வேற மாரி. பிடிக்காத மாரி அது நம்மளுக்கு கை கழுவி விட வேண்டியது மோசமா சூழ்நிலை ஆயிருச்சு அப்டின்னா, கை கழுவி விடுறது எவ்வளவு சுலபம் பார்த்தீங்களா? ரொம்ப சுலபம். அப்படியே மாத்திரலாம் எல்லாத்தையுமே. ஒரு அதிபர் வேற ஒரு அதிபர கொண்டு வந்து எல்லாத்தையும் மாத்திடலாம் இல்லையா? இது நமக்கு ஒரு பாடம். அதாவது அமெரிக்கா எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட பாலிசிஸ்ல ஸ்டிக்கா இருக்காங்க அப்படிங்கிறத, இத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த நாட்ட நம்பி ஏதாவது ஒரு டீலு, அக்ரீமென்ட்டு அப்படி இப்படின்னு ஏதாவது நம்பி போட்டோம்னா, போய் அவர்ட்ட கேளுங்க. ரம்பர்கள் தான் போட்டீங்க. போய் அவர்ட்ட போய் கேளுங்க. என்கிட்ட ஏன் கேட்கிறீங்க? அது ஒரு இது. அவங்க ஒரு இப்படி அப்படிங்கிறது போல, அவங்கவங்களோட அதிபர பத்தி அவங்கவங்களே தப்பா பேசிட்டு, அந்த அதிபருக்கு வந்து சும்மா அ ஜோ பைடன் அவர்கள் வந்து மோசம் அப்படிங்கிறது போல, அடுத்த அதிபர் வந்து அவர சொல்லிட்டு, அதெல்லாம் கேன்சல் அப்படின்னா எப்படி? ஏத்துக்கிற மாரி இருக்கா? என் தலைவர் தெளிவா தான் கேட்டார்ல அந்த டைம்லயே. அவரும் உங்களோட அதிபர் தான் அப்படின்னு போல சொன்னார் இல்லையா? கரெக்ட்டா தான் கேட்டிருக்காரு. அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. பட் இருந்தாலும் கை கழுவணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு ஏதோ ஒண்ணு செய்யணும்னால செஞ்சு அனுப்பிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. சரி ஓகே. இப்ப யுகேல வந்து பாத்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் ஸ்டார்மர் அவர்கள் வலிமேல் விழி வைத்து காத்திருந்தார். "வந்துட்டியா செல்லக்குட்டி வா பாத்துக்கலாம், பேசிக்கலாம்" அப்படிங்கிறது போல மார்ச் 2 மிக முக்கியமான மீட்டிங் நடக்க இருக்கு. 2, 3 லைன் அப்ல நெறைய மீட்டிங் நிக்குது. யூரோப்பியன் யூனியன்ல உட்கார்ந்து பேசப் போறாங்க. இதுக்கப்புறம் என்ன செய்யலாம்? ஏது செய்யலாம்? அப்படிங்கிறது போலலாம். என்னன்னா, யாருக்குமே எந்த பணமும் வராது. அதுதான் இங்க இருக்கக்கூடிய விஷயம். ஜெலன்ஸ்கி அவர்கள் தோத்தாலும் சரி, பேச்சுவார்த்தைக்கு போனாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, ஒரு பைசா யாருக்கு வராது செலவு பண்ணதெல்லாம். 2வது எஸ்தோனியா தரப்புல தான் மிரட்டல்களே வந்தது. ட்ரம்ப் கார்டே நம்மகிட்ட தான் இருக்கு தெரியுங்களா? $220 பில்லியன் இருக்குதுல்ல ரஷ்யாவோட அசெட். அத தான பண்ணலாம்னு யோசிக்கிறீங்க. அது உங்க நாட்டுல இல்ல. எங்க கிட்ட நாங்க திருடி இல்ல ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறோம் தெரியுமா? அப்படிங்கிறதுல அவங்க தரப்புல ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்கு. மிக்ஸ்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம நாட்டோவோட சீஃப் ரூத்தே அவர்கள் இருக்கிறார் இல்லையா? அவரு வந்து பார்த்தீங்கன்னா, இல்லைங்க ஜெலன்ஸ்கி அவர்கள் எப்படியாவது இந்த டேமேஜ் ஆன ரிலேஷன்ஷிப்ப ரிப்பேர் பண்ணி ஆவணும். அப்படிங்கம்போல அவரு தரப்புல இருந்து இருக்கு. அடுத்து காஜா அவர்கள் பலரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புது தலைவர் வேணும் அப்படிங்கிறது போலலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு அந்த சைடு டிமித்ரி மெத்வதேவ் அவர்கள் வந்து, ஆனா புது தலைவர் இருக்காருங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த உலகத்துக்கு புது தலைவர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் இருக்கிறாரு. எந்த கவலையும் படாதீங்க. என் தலைவர் இருக்காரு. அப்படிங்கிறது போல டிமித்ரி மெத்வதேவ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைடு. ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த ஜியோ பாலிடிக்ஸ்ல அப்படியே ஓவர் த ஷிப்ட் ஒரு மீட்டிங்ல மாறிடுச்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கப்புறம் எந்த மாதிரியான ஒரு மூவ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மேற்குலக நாடுகள், ஈரோப்க்கு, அடுத்தது உக்ரைனுக்கு இந்த இடத்துலலாம் நடக்குது. ஏன்னா, யுகே தரப்புலருந்து என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்காவா, உக்ரைனா அப்படிங்கிறது போல ஒரு டிசிஷன்க்குலாம் நாங்க போமாட்டோம் அப்படிங்கிறாங்க. அதாவது பேச்சுவார்த்தை நடக்க இருக்கு. அந்த பேச்சுவார்த்தை எப்படி என்னதான் பேச போறாய்ங்க அப்படின்னு தெரியல. ஒண்ணு சரண்டர் ஆகணும். இல்லன்னா சண்டை பிடிக்கணும்.
ஏதோ ஒண்ணு டக்குன்னு முடிவெடுத்து ஏதாவது செய்யுங்கப்பா. எத்தன நாள்ப்பா இதையே வச்சு ஓட்டிட்டு இருப்பீங்க? ரொம்ப போர் அடிக்குது அப்படிங்கிறது போலயே இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏதோ தீர விசாரிச்சு, யோசிச்சு ஒரு ஆலோசனைக்கு வரப்போறாங்க. என்னதான் செய்ய போறாங்க யூரோப்பியன் யூனியன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது அப்படியே அங்கன்னா துருக்கி. துருக்கிக்கு அடுத்ததுங்க ஜாக்பாட்டு. அதாவது இப்போ பிகேகே இருக்காங்க இல்லையா? சீஸ்ஃபயர் போடுறதுக்கு தயாரா இருக்கோம் அப்படிங்கலாம் சொல்றாங்க. இத்தன நாளா ட்ரோன் வச்சு அப்படி தாக்கணும், இப்படி தாக்கணும்னு வீடியோ பதிவுகள்லாம் விட்டுட்டு இருந்தாங்க. சீஸ்ஃபயர்க்காக பேசிக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த துருக்கிக்கு வந்து எந்த அளவுக்கு அட்வான்டேஜ் கிடைக்குன்னு. அது மட்டும் இல்லாம, இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா, அ சுமூகமா இல்ல இல்லையா? அதனால அதுக்கப்புறம் இந்த டர்க் ஸ்ட்ரீம் என்ன? இந்த பைப்லைன் என்ன? கேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன? என்னன்னா அமெரிக்காக்கு இது போல விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட அந்த ஃபெசிலிட்டீஸ் யூஸ் பண்ணி கேஸ் போயிட்டு இருக்கு இல்லையா? போட அங்கே ஒரு தாக்குதல் பண்ணு அப்படிங்கிறது போல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இந்த டக் ஸ்ட்ரீம் கேஸ் போற இதுல. இத வந்து தடுத்திருக்கோம் அப்படிங்கிற போல ரஷ்ய தரப்பு சொல்லிக்கிறாங்க. 2வது துருக்கி கூப்ட்டு இது போல தாக்குதல் பண்ண ட்ரை பண்ணிக்கிறாரு நம்ம பையன் ஜெலன்ஸ்கி அவர்கள். உக்ரைன்லேருந்து பண்ணாங்க. ஓரளவுக்கு நாங்க தடுத்துட்டோம். இதுக்கப்புறம் இது போல நடக்காம முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இவரு வந்து பார்த்தீங்கன்னா, பீஸ் கீப்பிங் ட்ரூப்ஸ் அனுப்புறதுக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன். உக்ரைனோட கிரீமியா வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன் தான். முழு பகுதி உக்ரைன் தான் அப்படிங்கிறதோட சொல்றாரு. இப்ப என்னடான்னா உக்ரைனு அவங்களுக்கு போற கேஸையும் அடிச்சுக்கிறாங்க. இது எப்படி அப்படிங்கிறதா தெரியல. ஏன்னா, இதுக்கு வேற ஏதாவது இருக்குமா? இந்த கடல் வழியா ஏன் போகுது? இந்த வழியா வரட்டும். ஜார்ஜியா வழியா வரட்டும். இல்லன்னா அர்மேனியா வழியா வரட்டும். துருக்கி அப்படி போட்டும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, டிபெண்டன்ட்டா இருப்பாங்க. ஒரு இரு நாடுகளும் அவங்களுக்குள்ள கூடி கொலாவிக்கிட்டாங்கன்னா எப்படி? ஏன்னா, ரஷ்யாவும், ஜெர்மனியும் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பல்லாம் இணைஞ்சு செயல்படுறாங்களோ, அப்பல்லாம் போர் வந்துருது அப்படிங்கிறது போல, இப்போ புதுசா வந்து பார்த்தீங்கன்னா, கிளப்பி விட்டுருக்காங்க. அதாவது வேர்ல்டு வார் 1 வந்தது இல்லையா? அதாவது இந்த ஆஸ்ட்ரியா ஹங்கேரியாவோட வருங்கால அரசர் வந்து கொன்னுட்டாங்கன்னு தானே வேர்ல்டு வார் வந்துச்சு. அது கொன்னதே வந்து பார்த்தீங்கன்னா, யுகேவோட ஏஜென்ட்டா இருக்கலாம். பிரிட்டனோட ஏஜென்ட்டா இருக்கலாம். ஏன்னா, அப்பத்துலருந்து ரஷ்யாவும், ஜெர்மனியும் கூடி கூடி கொலாவிக்கிறாங்க. என்னமோ உறவு வந்துருச்சு அவங்களுக்குள்ள அப்படிங்கிறதுக்காக அத கலச்சு விடணுன்றதுக்காக செஞ்சாங்க போல தெரியுது. அப்படின்னு சொல்றாங்க. 2வது வேர்ல்டு வாரும் அப்படித்தான் தெரியுது. ஏன்னா, போலாண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜெர்மனியும், ரஷ்யாவும் பேசி வந்து எடுத்துக்கிட்டாங்க இல்லையா? அதுக்கப்புறம் என்னமோ ஒரு பிரச்சனையாயி தானே ஜெர்மனி வந்து பார்த்தீங்கன்னா, ஹிட்லர் வந்து ரஷ்யாவ போய் அடிச்சாங்க. ஸோ ஒரு டைம் இது போல தான் நடக்குது. ஸோ இது போல விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப திரும்ப ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க. முதல்ல ர வெ உக்ரைன வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா? இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஜெர்மனிய கொண்டு போய் அதுல சிக்க வச்சு, ஜெர்மனி பெருமளவுல ஃபண்டுகள் குடுத்து, ஸோ சண்டை பிடிக்க வைக்கலாம்னு சொன்னாங்க இல்லையா? 2வது ரஷ்யாவும், ஜெர்மனியும் நார்ட் ஸ்ட்ரீம் பைப்லைன் வழியா எந்த ஒரு நாட்டோட தேவையும் இல்லாம அவங்க 2 பேரும் கூடி ரொம்ப பெரிய ஆளாகலாம் அப்படின்ற போல கனவு கண்டுட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ எப்பல்லாம் வந்து இந்த இடத்துல இவங்க 2 பேர் கூடுறாங்களோ, அப்பல்லாம் வந்து சண்டை வந்துருது அப்படிங்கிற சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வியூகத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. அது கேட்க இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. அதனால உங்களுக்கு எடுத்துட்டு வந்தேன். மேபி இருக்கலாம், இல்லாமலும் போலாம். ஒரு சில அனலிசிஸ் இது போல அனலிஸ்ட்லாம் பேசுவாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சில பல விலாவாரியான டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துட்டு வந்து, இது இப்படி இப்படி அப்படிங்கிறதோட சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே. இப்ப செய்திகளுக்கே திரும்பி வந்துடலாம். அது உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா, டர்க் ஸ்ட்ரீம் மட்டும் அடிக்கல. மொத்தம் 50 ட்ரோன்கள வந்து பார்த்தீங்கன்னா, கிரீமியா பகுதிகளுக்குள்ள ஏவி விட்டுருக்காங்க. பெருமளவுல தடுத்து நிறுத்தணும்னு ரஷ்யா சொன்னதா சொல்லப்பட்டு வருது. உக்ரைன் தரப்புலருந்து உக்ரைனோட மீடியாக்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, 100 ட்ரோன்கள உக்ரைனுக்குள்ள ஏவி விட்டுருக்காங்க. பல பகுதியிலும் தாக்கியிருக்காங்க. இதுல கீவு, சுமி, கர்கீவு, ஒடெசா இந்த பகுதியில பெருமளவுல இழப்புகள் ஏற்பட்டதா சொல்லப்பட்டு வருது. அதுவும் இப்ப திரும்பவும் இந்த பதிவு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். நம்மளோட இந்திய நேரப்படி சாயங்காலம் 5 மணிக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன்ல வந்து திரும்பவும் தாக்குதல் நடந்திருக்கு ஒடெசா பகுதிகள்ல அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. ஆல்ரெடி நடந்த இழப்புகளே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒடசால்லாம் இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு இன்ஜுரீஸ்லாம் அப்படின்னு சொல்றாங்க. பிப்ரவரி 28ல தொடர்ந்து தாக்குதல் நடந்துகிட்டே தான் இருக்கு. அதுவும் இந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பகுதிகள், இந்த டிப்போஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதுல தான் மிக பெருமளவுல தாக்குதல்கள் நடந்துகிட்டு இருக்கு. மேபி ஆயுத குவியல்கள் இருந்திருக்கலாம். அத தெரிஞ்சுக்கிட்டு ரஷ்யா தாக்குதல் பண்ணலாம். ஆனா உக்ரைன் தரப்பு வந்து அதெல்லாம் மக்கள் குடியிருக்கும் பகுதிகள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அப்படியே நம்ம நேரா விக்டர் ஆர்பன் அவர்கள், இந்த ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டர் கிட்ட வந்தோம்னா, "ஏங்க அமெரிக்கா எப்படி பண்ணிக்கிறாங்க. அத பார்த்து அப்படியே நூல் புடிச்ச மாரி வாங்க பார்ப்போம். முதல்ல போய் ரஷ்யா கிட்ட ஓப்பன் பண்ணுவோம். பீஸ் நெகோசியேஷன ஓப்பன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சஸ்டெய்னபிள் பீஸ கொண்டு வருவோம். என்ன சொல்றீங்க நீங்க? இதுதான் சரியான வழி. ட்ரம்ப் அவர்கள் வழி அப்படியே நூல் புடிச்ச மாரி ஃபாலோ பண்ணுங்க. வாங்க போய் ரஷ்யாட்ட பேசலாம்." அப்படிங்கிறது போல ஹங்கேரியோட விக்டர் ஆர்மன் அவர்கள். அது அது இவரு வந்து பிராண்ட் வைக்கிறது என்னன்னா சஸ்டெய்னபிள் பீஸ். அவங்களா வந்து லாஸ்டிங் பீஸ். இவங்க வந்து சஸ்டெய்னபிள் பீஸ் வந்து ஹங்கேரியோட விக்டர் ஆர்மன் அவர்கள் வைக்கிறார். இப்போ இப்போ உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் யுகேல மீட் பண்றாரு இல்லையா? கிங் சார்லஸ் 3 அவர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ண போறாரு. ஸ்டார்மர் அவர்கள்லாம் ஒண்ணா உட்கார்ந்து பேச போறாங்க. ஒரு முடிவு எப்படி இருந்தாலும் எட்டப்படும். அதுக்கப்புறம் உட்கார்ந்து 17 நாடுகள் குரூப்பா டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வரப்போறாங்க இல்லையா? வரட்டு என்ன செய்ய போறாங்கன்னு பார்க்கலாம். ஆனா, இப்போ ஹங்கேரியோட விக்டர் ஆர்பன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல இந்த ஆரம்பத்துல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா,
ரஷ்யாவுக்கு கொஞ்சம் உயர்த்தி பேசுறதும், யூரோப்பியன் யூனியன கொஞ்சம் டவுன் பண்ணி பேசுறதும் நடந்துட்டு இருந்தது. அத கிரிட்டிசைஸ்லாம் பண்ணாரு. அதுவும் யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்ட்ல நின்னு கெத்தா பேசினாரு இவரோட பிரசிடென்சில. இவரையே வந்து பார்த்தீங்கன்னா, ஐசோலேட் பண்றது, அவங்களா ஒண்ணு முடிக்கிறது, ஏகப்பட்ட வேலைகள் செய்வாங்க. இதே போல வேலைகள் செய்வாங்க. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ விக்டர் ஆர்பன் அவர்கள் அந்த டைம் சொல்லியிருந்தாரு. அதாவது எனக்கு யூரோப்பியன் யூனியன் மேல பற்று இருக்கு. இதுவும் நம்மளோட நாடு தான். அதனால எந்த ஒரு இதுவும் இல்ல. நாங்க அந்த அளவுக்கு உயிர் தியாகங்கள் செஞ்சிருக்கோம். போராடி இருக்கோம் விடுதலைக்காக. அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். நாங்களும் கஷ்டப்பட்டுருக்கோம். இல்லன்னு சொல்லல. ஆனா, நம்ம ஜெயிக்கணும்னா, விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன தெரியுமா? நம்ம தோத்துட்டோங்கிறத ஒத்துக்கிறது தான். இந்த ஸ்ட்ராட்டஜி கை குடுக்கல. இது ஃபெயிலியரான ஸ்ட்ராட்டஜி. நம்ம வேற வழியான ஸ்ட்ராட்டஜி அப்ரோச் பண்ணோம். அப்படிங்கறத அவர் அப்ப சொன்னாரு. அந்த மாரியான வார்த்தைகள கேட்கவே பிடிக்கல. புளிப்பா இருந்தது அந்த டைம்ல. இப்ப அதுதான் மருந்தா இருக்க போகுது. யூரோப்பியன் யூனியனுக்கா இருக்கட்டும், உக்ரைனுக்கா இருக்கட்டும், எல்லாருக்குமா இருக்கட்டும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்ப திரும்பவும் தலைவர் ஹைலைட் ஆயிருக்கிறாரு. சரி, நாங்கலாம் போனா உள்ள விட மாட்டாங்க. ஹங்கேரி, நீ வேணா போறியா? அப்படிங்கிறது போல, அதாவது பேசி ஏதாவது மத்த நாடுகள்லாம் ஹங்கேரி கிட்ட ஒரு லிஸ்ட்ட குடுத்து, ரஷ்யா கிட்ட கொண்டு போய் குடுங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்களா என்ன ஏதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன மாரியான முடிவுகள் இந்த மேற்குலக நாடுகள் எடுக்க போறாங்க. செலன்ஸ்கி அவர்களோட பேச்சுவார்த்தை, இதுக்கப்புறம் யூரோப்பியன் யூனியனோட எப்படி ஒத்து வரப்போகுது? இல்ல ஹேண்ட் தானா? அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்த்தா இன்னொரு ஒரு சில நாட்கள்ல முடிவுகள் வந்துரும். அது மட்டும் இல்லாம இப்ப ஜார்ஜியால வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ராலிங்க. மாஸான ராலி. ஜார்ஜிகஸ் அவர் இருக்காரு இல்லையா? அவருக்கு ஆதரவா. 2வது அவர் ஒரு சம்பவம் பண்ணி விட்டாரு. சிஎன்என்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏம்மா கேள்வி கேட்டிருப்பாங்க போல இருக்குது என்னமோ. அதுக்கு அவர் வந்துட்டு, "சிஎன்என்னா என்னன்னு தெரியுமாம்மா உனக்கு?" அப்படிங்கிறது போல கேட்டிருக்காங்க. ஏங்க நான் தாங்க கேள்வி கேட்பேன். பரவால்ல பதில் சொல்லு. நான் இந்த தடவ கேள்வி கேட்கிறேன் அப்படிங்கிற மாரி கேட்டாரு. ஆக்சுவலா அந்த நபருக்கு சிஎன்என்னா என்னன்னே தெரியல. கேபிள் நியூஸ் நெட்வொர்க். முதல்ல உனக்கு விஷயமே தெரியலம்மா. போய் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வா போ அப்படிங்கிறதோட சொல்லிட்டு ஜார்ஜிக்ஸ் அவர்கள் இருந்தாரு. ஸோ இது போல விஷயங்கள் நெறைய இருக்கு. அது மட்டும் இல்ல. இதே போல ஒரு மாஸ் ராலி வந்து பார்த்தீங்கன்னா, சவுத் கொரியால நடக்குது. அதாவது 2 வகையான ராலி நடந்துட்டு இருக்குது அங்க. புரொட்டஸ்ட். ஒருத்தங்க என்ன சொல்றாங்கன்னா, யூன் சூக் யூல் அவர்கள் இருக்கார் இல்லையா? அவருக்கு நீங்க இம்ப்ரீச்மென்ட் பண்றது தப்பு. ஏன்னா வெர்டிக்ட் வரப்போது. அது பதவியிலருந்து தூக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது போல. யூன் சூக் யூல் சவுத் கொரியாவோட அதிபரா இருந்தாரு. பதவிகள துஷ்பிரயோகம் பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுக்கான பிரச்சனைகள் பேசப்பட்டு வருது. ஒரு சார்பா அவருக்கு ஆதரவு. அவர் செய்யறதெல்லாம் சரிங்க அப்படிங்கிற போல ஒரு மாஸ் புரொட்டஸ்ட். இன்னொரு சைடு இல்ல அந்த ஆள புடிச்சு ஜெயில்ல போடுங்க அப்படிங்கிற போல ஒரு சைடு ஃபுல்லா வந்து புரொட்டஸ்ட். இதுக்கு நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரில் பண்ணியிருந்தாங்க இல்லையா? நான் அப்ப கூட கேட்டிருந்தேன். என்ன தலைவர் அமைதியா இருக்கிறாரே அப்படிங்கிறது போல. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிம் ஜாங் உன் அவர்கள் பட்டன் அமுத்தி பார்த்துருக்கிறாரு. நல்லா இருந்தது. பளபளன்னு தேய்ச்சு பாலிஷ் பண்ணி அமுத்திக்கிறாரு. அதுவும் நியூக்ளியர் கேப்பபிள் கைடட் க்ரூஸ் மிசைல் வந்து பார்த்தீங்கன்னா, ஏவி சோதனை பண்ணிக்கிறாரு. இது கலக்கங்களை ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கு எப்படி ட்ரம்ப் அவர்கள் தரப்பு வந்து ரிப்ளைஸ்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா இது எந்த ஒரு மாற்றமும் தெரியல. பைடன் அவர்களா இருக்கட்டும், ட்ரம்ப் அவர்களா இருக்கட்டும். பட்டன் பளபளன்னு இருக்குப்பா. ட்ரில்லினீன்னா நானும் ட்ரில் பண்ணுவேன் அப்படிங்கிறதால அவர் உட்காந்துருக்கிறார். சண்டைன்னா நானும் சண்டை. அடிக்கிறதுன்னா நானும் அடிக்கிறது. ஏன்னா அங்க குப்பையாவுனா இங்க குப்பை. அங்க சீடி குடுத்தாங்கன்னா இங்க குப்பை. அங்க வந்து எது செஞ்சாலும் இங்கேயே செய்யறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். என்ன முடிவு எடுக்கிறீங்க? அப்படின்னு போல இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன், சவுத் கொரியால ஒரு பிரிட்ஜ் திடீர்னு இடிஞ்சு விழுந்துருச்சு. இப்ப இதுவும் வந்து பாத்தீங்கன்னா, பெருமளவுல பேசுபொருளா இருக்கு. இதுக்கு பின்னாடி ஊழல் பண்ணிக்கிறாங்களா? என்ன ஏதுங்கிற விசாரணைலாம் போயிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, இந்த கனடால போன மாசம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த டெல்டா விமானம் வந்து பாத்தீங்கன்னா, அப்படியே புரண்டு தல உப்புற சரிச்சுட்டு போயிருந்தது இல்லையா? தீப்பிடிச்சு கூட எரிஞ்சிருந்தது இல்லையா? உள்ள இருக்கிறவங்க யாருக்குமே எதுவுமே ஆகல. இன்ஜூரிஸ் இருந்தது. பட் ஆனா மத்தபடி எதுவும் ஆகல. அதோட வீடியோ காட்சிகள் பார்க்கறது ஓகே. ஆனா உள்ள இருந்து வெளிய வரும்போது வீடியோ புடிச்சுட்டே வருவாங்க இல்லையா? அதையும் விளாக் பண்ணிட்டே வராங்க பார்த்தீங்களா? அ இருக்கும் கஷ்டம் இருக்குன்னு. அதுவும் புரண்டு விழுந்திருக்கு. அதுலருந்து எல்லாம் இறங்கி தப்பிச்சு ஓடியாராங்க. அது பார்க்கும்போது அந்த ரியலா அந்த இடத்துல இருந்து ஃபீல் பண்ற மாரி இது ரொம்பவுமே கஷ்டமான ஒரு விஷயம் தான். பட் பரவால்ல. பெருமளவுல சேதங்கள் எதுவும் இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. ஓரளவுக்கு தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நெனைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பாய்.